Taste the Daily. குவைத் நாட்டில் இறந்து போன தாயின் உடலை மீட்டு தரக்கோரி திருவண்ணாமலையில் மகள்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பன்னியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகத்தின் மனைவியான சித்ரா என்பவர் குவைத்தில் 4 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த நிலையில் திடீரென உயிரிழந்து விட்டதாக குடும்பத்தினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் தனது மகள்களுடன் வந்த ஆறுமுகம் மனைவியின் உடலை மீட்டு தருமாறு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இந்நிலையில் வளாகத்திற்கு வந்த அவரது மகள் திடீரென மயக்கமடைந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. எங்க அம்மா பாடி அங்கேருந்து வரணும். நாங்கள் முதலமைச்சர்கிட்டையும் மனு அனுப்பி வைக்கிறோம். கலெக்டர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எங்கள் அம்மா பாடி வர நீங்கள் தான் உதவி பண்ணணும். எங்களுக்கு எங்கள் அம்மா தான் சம்பாரிச்சு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மாவை இல்லைன்றதால எங்களுக்கு நிதி உதவி எதுவுமே கிடைக்கல. அது எங்கள் அம்மா பாடி வர்றதுக்கும் நிதி உதவி கிடைக்கிறதுக்கும் அதை நீங்கள் தான் ஒரு வழி பண்ணணும். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம் தகுதி தேர்வு நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்போது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணி அமர்த்தினர். இந்நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரி கல்வித்துறை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாமந்தி பூக்களின் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கீழக்கோட்டையூர், பூவாணி உள்ளிட்ட பகுதிகளில் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை செலவு செய்து விவசாயிகள் சாமந்தி பூ பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு 1 கிலோ சாமந்தி பூ 150 ரூபாய் என விற்பனையான நிலையில் தற்போது 1 கிலோ 20 ரூபாய்க்கு மட்டும் சந்தைகளில் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பூக்களை குப்பையில் கொட்டுவதுடன் தங்களின் வாழ்வாதாரமும் நலிந்து வருவதாக கூறிய விவசாயிகள் திறனற்ற திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே மேலநத்தம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி முத்துமாரியம்மன் கோயிலில் ஐயப்ப பக்தர்களின் 29ஆம் ஆண்டு படிபூஜையையொட்டி குத்துவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் குத்துவிளக்குகளை ஏற்றி அதற்கு மலர் தூவி வழிபாடு செய்தனர். முன்னதாக ஏராளமான குழந்தைகள் விளக்குகளை ஏந்தியவாறு கிராமத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் பரவனாறு கரை சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அமைக்கப்பட்ட இந்த சாலை விளம்பர நோக்கில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் ஆங்காங்கே விரிசல் விட்டு சேதமடைந்துள்ளது. முறையான சாலை அமைக்காமல் மக்களின் வரி பணத்தை வீணடித்து தனது தேர்தல் விளம்பர நாடகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படும் விடியாத அரசிற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் காவல் நிலையம் அருகேயே கணவன் மனைவி கைகலப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நெடுங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அசோக் மற்றும் இவரது மனைவி நிர்மலாவிற்கும் குடும்ப பிரச்சனை காரணமாக அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து புகார் அளிக்க கிளாம்பாக்கம் காவல் நிலையம் வந்தபோது மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர்.